Hello friends, வணக்கம். Welcome to Just Chilies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சூப்பர் சாஃப்ட்டான டெலிஷியஸான பவுண்ட் கேக். இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறது பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா Just Chilies YouTube சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பவுண்ட் கேக் பண்றதுக்கு முதல்ல ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ட்ரையான ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஜல்லடை வச்சுட்டு மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சிக்கலாம். இதை ஜலிச்சதுக்கு அப்புறமா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுத்ததாக இன்னொரு ட்ரையான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் 1/2 கப்பு. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். தொட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை பீட்டர் வச்சு ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பவுடர் சுகர் 1 கப். இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டரையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூட முட்டை 2 சேர்த்துக்க போகிறோம். ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னுக்கூட்டியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக 2வது முட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன். இதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கூட பாலும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தேவைப்படும். நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூடயே பாலும் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவையும் பாலையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு லோஃப் பேன் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு கேக் பேட்டரை உள்ளே சேர்த்துடலாம். கேக் பேட்டரை இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு லெவல் பண்ணிக்கோங்க. இப்போது கேக்கை பேக் பண்ணுறதுக்கு அவனை 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண அவனில் 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பவுண்ட் கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பேன்லேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. இது பேக்கரி ஸ்டைலில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் சாஃப்டாகவும் மாய்ஸ்சராகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் தாங்க எனக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.